بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. கடைசி நாங்கள் பார்த்தோம் ரியாது சாலிஹின்ல தௌபா என்ற பகுதியில் காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தூய்மையான தௌபா தொடர்பாக வந்த ஹதீஸ். அதில் ஒரு பகுதியை பார்த்தோம். என்னென்னா காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு போகாமக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போகாத்துக்கான தவறை ஏற்றுக்கொண்டு உண்மையை சொல்லி அல்லாஹ்விடம் ஒரு தீர்ப்பு வரங்காட்டியும் அனுபவித்த சவால்களை பார்த்தோம். அவர் ஒதுக்கப்பட்டது, சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசலை. அதுக்கப்புறம் குடும்ப உறவினர்கள் அவரை விட்டு தூரமாகினார்கள். எதிரிகள் வந்து அந்த நேரம் அவரை யூஸ் பண்ணிக்க பார்த்தாங்க வெளிநாடுகள்லேருந்து. அதே மாதிரி இறுதியாக கடைசி 10 நாளில், அதாவது தௌபா கிடைக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னுக்கு வைஃபை விட்டும் மனைவி விட்டும் தூரமாகுமாறும் அவருக்கு ஏவப்பட்டுச்சு. இப்படி சவால்களை, அதாவது யுத்தத்துக்கு போகாத தவறு, அந்த தவறை மனம் வந்து உண்மையை சொல்லி ஏற்றுக்கொண்டதால் காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்கொண்ட சவால்களும் கஷ்டங்களும் தான் இந்த இப்போ சொல்லப்பட்ட விடயங்கள். அதை நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் எப்படி அந்த கடைசியாக வந்த சவால் தான் மனைவியை விட்டு தூரமாகுமாறு அவருக்கு வந்த கட்டளை. அந்த கட்டளை வந்ததும் இவர் அந்த மனைவியை வீட்டை விட்டு போக சொல்கிறார். அவட ஃபேமிலி வீட்டுக்கு, அவட ஃபேமிலியோட போய் ஜாயிண்ட் ஆகிக்க சொல்கிறார். அந்த நேரம் இவரோட சேர்ந்து இன்னும் 2 சஹாபாக்கள் அந்த உண்மையை சொல்லி ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தோம். அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலீஸ் வழங்கப்பட்டுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். அவரில் ஒரு ஆளுடைய அந்த வயசு நோய் வாய்ப்பட்டுகிறதால வைஃபோடு இருக்கலாம். ஆனால் காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட அப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் எடுங்கன்னு கேட்டதுக்கும் அவர் சொன்னார், வான ரஜுலுன் ஷாப், நான் இளைஞனாக இருக்கிறேன், எனவே எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் எடுக்கவும் தேவையில்லை சொல்லி போட்டு, காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது இன்னும் 10 நாளில் தீர்ப்பு வருமுண்டு. அதுதான் நாங்கள் எடுக்க வேண்டிய படிப்பினை. கட்டளை வந்தது, வைஃப்ட்ட சொல்கிறார், நீ உங்களோட குடும்பத்தோட போய் இரு, கட்டளை வரும் வரைக்கும். அப்போ கட்டளை எப்போ வரும்னு தெரியாது. சில வேளை அது 10 நாளாகவும் இருக்கலாம், வருஷங்களாகவும் இருக்கலாம். ஏன்னா வஹி அல்லாஹ் தாலா தீர்ப்பு கூறும் வரை இருந்திருக்கணும். சில வேளை மறுமையிலான இதுக்குரிய தீர்ப்பாக இருந்திருந்தால் காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் வரை தலாக்கும் இல்லாமல் தனியே இருந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கும் அவர் மனமாற ஏற்றுக்கொண்டு அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு ஆனால் 10 நாளில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வருது. அல்ஹம்துலில்லாஹ். என்னென்னா இவர் அந்தளவு பாசிட்டிவாக எல்லாவற்றையும் இந்த எகெயின்ஸ்ட் இல்லாமல், எதிர்க்காமல், அல்லது அதை பற்றி கேள்வி எழுப்பாமல், இல்லாட்டி போய் எங்களோட போல் அதை ஜஸ்டிஃபை பண்ணாமல், அது அப்படிக்கப்படாது, நாங்கள் இதுக்கு தானே வரலன்னு நியாயங்கள் கற்பிக்காமல் தண்டை தவிர மனமாற ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒரு தௌபாவதற்காக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு அந்த இஹ்லாஸான நியத்தோடு இருந்ததால தான், எண்ணத்தோடு இருந்ததால தான் காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்த 10 நாளில் அல்லாஹ் தாலா தீர்ப்பை கொடுத்தான், இலகுவாக்கி வச்சான். அப்போ இதுவரை நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த தீர்ப்பு வந்த கட்டத்தில் நாங்கள் முடித்தோம். அதுக்கு பிறகு வர ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் சும்மா சல்லைத்து சலாத்தல் ஃபஜ்ரி சபாஹ 50 லைலத்தன் அலா லஹ்ரி பைத்தின் மின் புயூத்தினா. காபிபுன் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், 50வது நாளில் காலையில் எனது வீட்டில் மேல் தட்டில் நான் சுபஹு தொழுகையை தொழுதேன் சொல்கிறார். அப்படி தொழுதுட்டு ஃபபைனான ஜாலிசன் வலைக்கம் தொழுதுட்டு அப்படி அல்லாஹ் தாலாவை ஜிக்ரு செய்து கொண்டு அந்த இடத்துல அவர் உட்கார்ந்திருக்கும் போது
சொல்றார், கது லாக்கத் அலைய நப்சி. இந்த சுபகுக்கு பிறகு அல்லாஹ் ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த டைமில் அவரோட மென்டாலிட்டியும் இருந்திருக்கு, எப்படி எப்போ எனக்கு ஒரு தௌபா கிடைக்கும் என்ற ஒரு ஃபீலிங்லாம் இருந்திருப்பார். இப்படி ஒவ்வொரு கஷ்டம் வரும்போது சும்மா லாக்கத் அலைய நப்சி, லாக்கத் அலைய நப்சின்னு சொன்னால் எனது எனது உள்ளம் அப்படி சிறுசாகுது, என்ன சும்மா இருக்குதுன்ற மனசு அப்படி என்ன கஷ்டப்படுத்துது அல்லது ஒடுக்குது. சரியான கஷ்டத்தை சரியான அளவில் கடுமையாக ஃபீல் பண்ணக்கூடாது, அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ நான் கடுமையான கஷ்டத்தை உணர்ந்தேன். அதே போல் வலாக்கத் அலையல் அர்து பிமா ரஹ்பத். இந்த பூமி கண்ணுக்கு விளங்குது, பெரிய பறந்து விரிஞ்ச பூமி, மிகவும் விசாலமான பூமின்னு எனக்கு விளங்குது. ஆனால் அப்படி விசாலமாக இருந்தாலும் கூட அது எனக்கு அது என்ன சும்மா அப்படி அடக்கி கொண்டு என்னென்ன இவருக்கு வெளியே போகலாது. போனாலும் யாரும் பேசுகிறாங்கல்ல, சந்தைக்கு போனாலும் யாரும் பேசுகிறாங்கல்ல, பள்ளிக்கு போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னாலும் பதில் சொல்கிறாரு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த எப்படி ஃபீலிங் இருக்கும்? சமூகத்தோடு இருந்த ஒரு ஆளுக்கு நெருக்கமான யாருமே எங்களோட பேசாமல் எங்களை ஒதுக்கினா எங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்? பூமி எவ்வளோ விசாலமாக இருந்தாலும் அது ஒரு மிகவும் ஒடுங்கின ஒரு இடம் மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபீலிங் தானே. இனி ஒன்றுமில்லை, நீ யாருமே இல்லைன்ற ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு அந்த மனோநிலை ஃபீலிங் ஆகி கொண்டு தான் இவர் திக்ரு செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு குரல் கேட்கிறார், சமயத்து சௌத்த சாரிஹின் அவுஃபா அலா சல்இன். அதாவது ஒரு மேட்டில் மதீனாவில் இருக்கிற ஒரு மலையில் ஒரு சாதாரண ஒரு மேட்டு நிலத்தில் இருந்து ஒரு ஆள் சத்தம் போடுறது எனக்கு கேட்குது, உயர்ந்த குரல்ல பி ஆலா சவுத்திஹி, சத்தமிட்டு அவர் பப்ளிக்காக சத்தம் போடுறார், அனௌன்ஸ் பண்ணுறார், யா காபுப்னு மாலிக் அபிஷிர், காபுப்னு மாலிக்கே சுபசோபனம் கூறு. அதாவது அறிவிக்கிறேன்னு சொல்ல, நான் உனக்கு சுபசோபனம் சொல்கிறேன்னு சொல்லணும். அவர் ஐனே சொல்கிறார், நீ உனக்கு சுபசோபனம் கூறிக்கொள். என்னென்னா அந்த அளவு நீ சந்தோஷப்படு, சிச்சுவேஷன் உனக்கு கிளியர் ஆகிட்டு. ஃபஹரர்த்து சாஜிதன், அந்த வாய்ஸை கேட்டது நான் உடனே சந்தோஷத்தால், சந்தோஷம் என்ற வேர்ட் வரலைன்னு அந்த அவருக்கு அந்த சந்தோஷத்தோட விளைவாக உடனே சுஜூதுக்கு போகிறார். எதுவும் பேசலை, உடனே அவர் சுஜூதுக்கு போகிறார். ஃபஹரர்த்து சாஜிதன் வ அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன், அன்னஹு கது ஜா ஃபரஜ், எனக்கு ஒரு ஃபரஜ்னு சொன்னால் ஒரு விடிவு, அதாவது பிரச்சனையிலேருந்து ஒரு வெளியாகிறதுக்கான ஒரு வாசல் வந்து கிடச்சிட்டு என்றதை நான் அறிந்து கொண்டேன். என்னடா எனக்கு தௌபா கிடைச்சதுன்றதை நான் அறிந்து கொண்டேன். என்ன உடனே நான் சுஜூதுக்கு போனேன். ஆதன ரசூலுல்லாஹி நாச பி தௌபத்தில்லாஹி அஸ்ஸவஜல்ல அலைனா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கின தௌபாவை வந்து அறிவித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பகிரங்கமாக அதை அறிவிக்கிறார். இப்போ ஹீன சல்லா சலாத்தல் ஃபஜ்ரி, சுபஹ் தொழுத நேரம் தான் அறிவிக்கிறார். அப்போ உடனே தான் அங்கேருந்து மெசேஜ் வருது. ஃபதஹபன் நாசு யுபஷிரூனா. அப்போ இப்படி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு மக்கள் இப்போ எல்லாரும் வராங்க, மக்கள் யுபஷிரூனா, எங்களுக்கு இந்த தபிஷீர் வாழ்த்து தெரிவித்து கொண்டு சுபசோபனம் சொல்லி கொண்டு வாரார்கள். சரிதான். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பல விஷயங்களை பார்க்கணும். அந்த மக்கள் தலைமைத்துவத்துக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கிருங்கன்னு தானே சொன்னேன், அதை 100% மக்களும் பின்பற்றுகிறாங்க. 100% பின்பற்றுகிறாங்க. இந்த அறிவிப்பாளர் இந்த அறிவித்தலை வந்து தான் யா காபுன்னு, அதாவது காபுபின் மாலிக் அலியோட நேரடியாக பேசினேன் இந்த ஹதீஸில் வர இந்த அறிவிப்பாளர் பேசுகிறது மட்டும்தானே. இதுக்கு முன்னுக்கு யாரும் பேசினேன்னு வரல. அந்த வைஃபை விட்டு அனுப்புங்கன்னு சொன்னதை கூட யார்கிட்ட அனுப்பினேன்னு தெரியாது, அது ஒன்றும் வரல. என்னடா கொமெண்ட் மெசேஜை தான் வந்திருக்கு, நேரடியாக வந்து பேசி சொல்கிற அளவுக்கெல்லாம் இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு தான் மக்களும் கூட அந்த சஹாபாக்களும் கூட அதை பின்பற்றுறாங்க. இப்போ எந்த ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், தலைமைத்துவம் ஒரு முடிவு ஒன்று எடுத்துச்சுன்னா அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்ட பண்பு சஹாபாக்கள் இருந்த இடத்தை இந்த இடத்துலையும் நாங்கள் பார்க்குறோம். ரகசியமாக வந்து இன்றைக்கு மாதிரியான எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை தானே களவில் கண்காணிக்கிறதுக்கு. எங்கே போகிறார் வாராருன்றதை யாராவது ஃபிசிக்கலி தான் பார்க்கணும். அதை ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து
இன்னொரு ஆள் ஊடாக டெக்னாலஜி ஊடாக எல்லாம் பார்க்கல. அது அப்படியா இருந்தும் கூட யாருமே வரல. அந்த அளவு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்ட சம்பவத்தான் இது காட்டுது. ஃபதஹப கிபல சாஹிபையும் முபஷின். அதே மாதிரி அடுத்த 2 பேர் இருக்காங்க தானே, 2 சஹாபாக்கள் நாங்கள் பார்த்தோம், முராரவைக்கு. அப்போ அந்த 2 சஹாபாக்கள்கிட்டையும் கூட அதே மாதிரி மக்கள் போனார்கள். முபஷிரூன், சுபசோபனம் கூறிக்கொண்டு. ரக்கத ரஜுலுன் இளைய பரசன். இப்போ ஒரு மனிதன் குதிரையில் ஓடி வந்தார் என்னட்ட. வசா சாயின் மின் அஸ்லாம் மின் கபிலி, அதாவது எனக்கு முன்னுக்கு இஸ்லாத்தை ஏற்ற ஒருவரும் வாராங்கோ. அவுஃபா அலல் ஜபல் வக்கான சவுத் அஸ்ரா மினல் ஃபர்ஸ், அதாவது அந்த வந்து அவங்க பேசுறது வந்து குதிரை வாரத்தை விட வேகமாக அவங்களோட சவுண்ட் வருது. அந்தளவு சந்தோஷத்தில் ஆட்கள் ரோட்ல எல்லாம் கபுபின் மாலிக்கு மன்னிப்பு கிடைச்சிட்டு சுபசோபனம் சுபசோபனம் பண்ணுற அளவுக்கு அந்த மக்கள் ஓடிக்கொண்டு வராங்க, வேகமாக வராங்க. இப்போ ஃபலம்மா ஜானி அல்லது சமயத்து சவுத்தகு யுபஷிரூன, அதாவது எனக்கு சுபசோபனம் செய்து கொண்டு வந்த மனிதனுங்கிறானே, அந்த மனிதன் என்னட்ட வந்ததும் சில வேளை அந்த அறிவிப்பு சொன்ன மனிதனாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட்டுக்கு அறிவிப்பாளராக இருக்கலாம். அதை அனௌன்ஸ் பண்ண நசா துலஹு சௌபைய ஃபகசௌத்துமா ஈயாஹு பிபஷாரதி, அதை என்ற உடுப்பை கலட்டி நான் அவருக்கு உடனே கொடுத்தேன். அந்த அளவு எனக்கு எந்த சந்தோஷத்துக்கும் அவருடைய சுபசோபனத்துக்கும் ஒரு கிஃப்டாக ஹதியாவாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக என் உடுப்பு அவருக்கு நான் அப்படியே உடுப்பாட்டினேன்றார். வல்லாஹி மா அம்லிக்கு வைரகுமா யௌமையின், அந்த இடத்துல வந்து எனக்கு சொந்தமாக அதை தவிர ஒன்றும் மீக்கல. பெண்ணண்ட இருந்திருந்தா அதை கூட நான் கொடுத்துருப்பேன். வஸ்த அர்த்து சௌபைனி ஃபலபஸ்துஹுமா வந்தலக்து அத்த அம்மமு ரசூல். அப்புறம் நான் இன்னும் 2 ஆடையை வாங்கி கொடுத்துக்கொண்டு, அப்போ அவர்கிட்ட இருந்த 2ஐயும் கொடுத்துட்டு இன்னும் 2 இவர் எடுத்து வாங்கி உடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நான் போனேன் என்று சொல்கிறார். யத்தலக்கானி அன்னாசு ஃபௌஜன் ஃபௌஜன் யுஹன்னி ஊனனி பித்தௌபா. போகிற வழி எல்லாத்துலேயும் மக்கள் கூட்டமாக குரூப்பாக வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்டிருந்தார்கள். பித்தௌபா என்று இந்த தௌபாவை முன்னிட்டு. அந்தளவு ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு விசேடமான ஒரு தௌபா. இப்படி ஒரு தௌபா ஒன்று யாரும் கேட்டதாக, இந்த அளவு காலம் கஷ்டப்பட்ட ஒரு தௌபாவை, அதாவது பல தியாகங்களை செஞ்சு வருந்தி இந்த அப்ளிகேஷன் போட்டு பிரச்சனையை தேடுற மாதிரி நானே முன் வந்து ஒரு பிரச்சனையை அனுபவித்து ஒரு தௌபாவை பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவம் வரலாற்றில் இருந்திருக்காது. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இடத்தால் மக்கள் கூட்டமாக வந்து அந்த அளவுக்கு அபூ மாலிக் அலி அந்த சமூகத்துக்கும் தேவை. நீ முக்கியமான ஒரு சஹாபி தானே, அப்போ அவர் எப்படி சரி திரும்ப இந்த சமூகத்தோட மீண்டு வந்து சேரணும் என்ற ஆசையில் இருந்திருப்பாங்க. அதனால் அவ்வாறு வந்து அவர்கள் எனக்கு கூட்டமாக வந்து என்ன வாழ்த்து தெரிவித்தார்கள். கூலூன் அலி, எனக்கு சொன்னார்கள், லி தஹ்னிக தௌபத்துல்லாஹி அலைக்கு, அல்லாஹுடைய தௌபா உங்களுக்கு கிடைச்சதுக்காக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஹத்தா தஹல்துல் மஸ்ஜித ஃபைதா ரசூலுல்லா ஜாலிசுன் ஹவுலஹும் நாஸ். நான் அப்படி போய் மஸ்ஜிதுல்லுக்குள்ள நுழைகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அவரை சூழ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபகாம தல்ஹா இப்னு உபைதுல்லா, தல்ஹா இப்னு உபைதுல்லார் அலி உடனே எழுந்து யுஹர்விலு ஹத்தா சாஃபஹனி வஹன்னனி, ஓடி வந்து, யுஹர்விலுன்னு சொன்னால் வேகமாக ஓடி வார, டக்குன்னு அவர் ஐந்து எழுந்து ஓடி வந்து என்ன முசாஃபா செய்து எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். வல்லாஹி மாகாம ரஜுலுன் மினல் முஹாஜிரின கைரஹு, முஹாஜிரின்களில் அவரை தவிர வேறு யாரும் எலும்பல்ல. ஃபக்கான காபும் லா யன்சாஹா லி தல்ஹா, அப்போ காபுப்னு மாலிக்கும் என்ன தல்ஹாவை மறக்கல என்று சொல்கிறார். அந்த சம்பவத்தால் அவர் கொஞ்சம் மனசில் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். காபுப்னு அலி சொன்னார்கள், ஃபலம்மா சல்லம் தொலா ரசூல்ல, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறிய போது கால வஹுவ
யப்ருக் வஜ்ஹஹு மினஸ் சுரூர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முகம் யபுருக்குன்னு சொன்னா இந்த மின்னல் வெட்டுற மாதிரி முகத்து அந்த சந்தோஷங்காரன் ஒரு மின்னல் வெட்டியது. அந்த அளவு பிரகாசமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறியது சந்தோஷத்தால. பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் வந்து மிக அழகுன்றதான் ஹதீஸ்ல வர சந்திரனுக்கெல்லாம் ஒப்பிட்டு வரும். அப்போ அந்த அளவு அழகான முகம் இன்னும் தெளிவாக பிரகாசமாக ஒளிர்கிறது மினஸ் சுரூர் சந்தோஷத்தால. அபுஷிர் பிஹைரி யௌமின் மர்ர அலைக்க முந்து வலதற்க உம்முக. நீ பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் உள்ள ஒரு மிக நல்ல ஒரு நாள் உன்னை கடந்து போகுது. எனவே அதற்கு சுபசோபனம் செய்கிறேன். அதோட வாழ்க்கையிலே மிக சிறந்த ஒரு நாள் இன்றைக்கு நாள் தான். அதாவது நீ பெரிய ஒரு விசேடமான ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டாய். அல்லாஹ்விடமிருந்து தௌபாவை பெற்றுக்கொண்டாய். எனவே சுபசோபனம் செய்கிறேன், உனக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். ஃபக்குல் தூ. அப்போ நான் கேட்குறேன், மீன் இந்திக்கு யாரா சொல்லா மீன் ஐந்தில்லை. இந்த சுபசோபனம் வந்து உங்கள்கிட்ட இருந்தா இல்லை அல்லாட்ட இருந்தா? அந்த இடத்துலையும் அவர் அதை இன்னும் விசேடமாக பெற்றுக்கொள்ள தான் பார்க்குறார். அல்லாவும் ரசூல்லாட்டை இருந்து வரக்குள்ள அல்லாட்டிருந்து பெற்றுக்கொண்ட இன்னும் ஒரு இடம் ஒன்று இருக்குது தானே. அப்போ ரசூல்லா சொல்கிறார், லா பல் மின் ஐந்தில்லாஹி அஸ்ஸ வஜல். இது அல்லாஹ்விடம் இருந்து அந்த கஷ்டப்பட்டு பெற்றத்தையும் மிக சிறப்பு ஒரு பெஸ்ட் மெத்தடில் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சோர்ஸ்லேருந்து பெற்றுக்கொள்றதுக்கு விரும்புகிறார். அப்போ அதனால் இப்போ ஹதீஸில் வர நாங்கள் துவா கேட்கும்போது அல்லாஹ்விடம் துவா கேளுங்கன்னு வரும். நீங்கள் கேட்டால் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் கேளுங்கன்னா வரும். என்னண்டா துவா கேட்கும்போது பெருசாக எதையும் பெருசாகவே தான் நாங்கள் ஆசை வைக்கணும். கேட்குற விஷயங்கள் வந்து பெருசாக தான் கேட்கணும். சிறுசாக கிடைச்சதுக்கு பரவாயில்ல. அப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மனசில் இருந்து இருக்கும், இது அல்லாஹ்விடம் இருந்தே வரணும். அப்போ பஷாரத் சுபசோபனத்தை சொல்லும் போதும் கேட்குறாரு, இது உங்கள்கிட்ட இருந்து வருதா இல்லை அல்லாட்டிருந்து வந்த சுபசோபனம்? அப்போ ரசூல்லா சொல்கிறார், இல்லை இது அல்லாட்டிருந்து வந்தது. அதையும் டொப் லெவலில் அவர் அனுபவிக்கிறார். அப்படி கேட்டோடனே அவரோட சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும்? அந்த சந்தோஷத்தை அவர் அதான் ஒரு 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 அடியாண்ட ஒரு அல்லாவுடைய அடியாண்ட உண்மையான அடியாண்ட வெற்றிட விளைவு தான் அது. அந்த சந்தோஷம் சக்ஸஸில் கிடைக்கிற சந்தோஷம் சாதாரண எக்ஸாம் ஒன்று எழுதி பாஸ் ஆகினா சந்தோஷம், அதையும் டொப் லெவலில் பாஸ் ஆகி இன்னும் சந்தோஷம் தானே. அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தானே இது. அப்போ ரசூல்லா சொல்றார், பல் மின் ஐந்தில்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அவர் அல்லாஹ்விடம் இருந்து தான் இது உங்களுக்கு கிடைக்குது. வக்கான ரசூலுல்லாஹி இஸ் சுர்ர. அப்போ என்ன சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தால் இஸ்தனார வஜ்ஹு ஹத்தா கஅன்ன வஜ்ஹஹு கித்அத்து கமர். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், சாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சந்தோஷப்பட்டால் பிரகாசிக்கும். எப்படி? ஒரு சந்திரனில் ஒரு ஒரு துண்டு மாதிரி இருக்கும். சந்திரனில் ஒரு பீஸ் ஆஃப் மூணு மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருக்கும். வக்குன்னா நாரிஃபு தாலிக்க மீன். இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். முன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படும் போது சிரிக்கும் போது கண்டிருப்பாங்க தானே. ஆனால் நாங்கள் அதை தெரிந்து வைத்திருந்தோம். ஃபலம்மா ஜலஸ்து, அதை ஏன் சொல்றாரு சொன்னா, அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை விட பிரகாசமாக இருக்கும் மின்னல். பிரகாசமாக இருக்கும் வைக்குமே சயின்டிஃபிக்கில். அப்போ அதுக்கு தான் அந்த வேர்டையும் பயன்படுத்துகிறார். அதை விட பிரகாசமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் என்று அது காட்டுது. ஃபலம்மா ஜலசு பைன யதைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு நான் அப்போ உட்கார்ந்த போது குல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாவே, இன்ன மின் தௌபதி அன் அன்ஹலிஅ மின் மாலி சதக்கத்தன் இலல்லாஹி வைலா ரசூலி. இந்த தௌபால எனக்கு கிடைச்சிற தௌபாவுக்காக நான் எனது பணத்திலிருந்து மின்மாலி, அதாவது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காகவும் ஏதாவது சதக்காவண்ட செய்ய வேண்டுமா அல்லது செய்யவா? அதாவது சந்தோஷத்துல விளைவால் ஏற்கனவே ஒரு கிஃப்டை கொடுத்துட்டார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்ததும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமா ஒரு சதக்காவை நான் செய்யணும், அதை செய்யவா என் பணத்திலிருந்து என் சொத்துலேருந்து செய்ய வேண்டி இருக்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பக்கால ரசூலுல்லாஹ் அம்சிக் அலைக்க பல மாலிக்க ஃபஹுவ ஹைருன் லக்.
உன் முழு சொத்தை நீ சதக்கா செய்ய வேணும், அதில் ஒரு ஒரு அளவை நீ உனக்காக வைத்துக்கொள், அது உனக்கும் நல்ல. எனக்கு இந்த சாதிபின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவனுடைய ஹதீஸ்லயும் வாரதானே, சதக்கா செய்யும் போது முழுக்க சதக்கா செய்ய வேணும் என்று. ஒரு 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 குறிப்பிட்ட பிரிவை, ஒரு அளவை நீங்கள் உங்களுக்காக வைத்துக்கொள்ளுங்க, ஒரு பகுதியை. அப்போ அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்கிறார். எவ்வளோன்னு சொல்லலை, அங்கே 3 செய்தி வந்தது. அம்சிக்கலைக்க பால மாலைக்க இருக்கிறதுல கொஞ்சத்தை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால், நீங்களோ உங்களோட குடும்பமோ கையேந்திரத்தை விட கையேந்தாமல் இருப்பது நல்லதுன்றதை விட ரசூலா பயன்படுத்துவார். எனவே ஃபேமிலிக்காக ஒரு கணக்கை நீங்கள் ஒரு ஒரு போர்ஷனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நான் சொன்னேன், ஃபகுல்து இன்னி உம்சிக்கு சஹமி அல்லது பி ஹைபர், அதாவது ஹைபர் என்ற பிரதேசத்தில் இருக்கிற என்ற பங்கை நான் வைத்துக் கொள்கிறேன் எனக்காக. வக்குல்து யா ரசூலல்லா, நபியே, இன்னல்லாஹ தஆலா இன்னமா அஞ்சானி பிஸ்ஸிது, அதாவது அல்லாஹு தாலா என்ன காப்பாத்தினது, எந்த தபூக் யுத்தத்துக்கு போகாமல் செய்த அந்த பெரிய தவறில் பாவத்துக்காக நான் தண்டனை கிடைக்காமல் என்ன காப்பாற்றுற, அதுதான் என்ன விஷயம். இவர் போகாமக்கு இருந்திருந்தால் அது பெரும் பாவம். சக்தி பெற்றும் யுத்தம் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவையான ஆட்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் யுத்தத்துக்கு போகாட்டி அல்லது அவரோட சொத்தை தேவையான அளவு செலவழிக்கல்லாட்டி அந்த சிச்சுவேஷனில் அது ஜிஹாத்துக்கு எதிரான ஒரு செயல் மாதிரி பெரும் பாவம், பின் வாங்கின பாவம். அதாவது யுத்தத்தொட்டு என்ன அந்த புறமுது காட்டி ஓடின மாதிரி ஒரு விஷயம். அப்படியான ஒரு பாவத்துக்கு தண்டனை கடுமையாக இருக்குது. அப்போ இப்படியான ஒரு பிரச்சனையிலிருந்து, ஒரு தண்டனையிலிருந்து நான் 50 நாளில் தப்பிட்டேன். அதுதான் இதில் கதை. உண்மையிலே இப்படி தப்பினதுக்கு காரணம் என்ன? பிஸ்ஸிதுக், நான் அந்த உண்மையை பேசினேன், நான் உண்மையாக நடந்து கொண்டது தான் என்ன தப்ப வச்சுது. அப்போ அவர் 50 நாளும் அவர் அதை ஹொனஸ்டாக நடந்து கொண்டார் தானே. அந்த உண்மையாக பேசினத்திலிருந்து கடைசிக்கு அந்த அறிவித்தல் வரங்காட்டியும் அவர் ஹொனஸ்டாக உண்மையாக நடந்து கொண்டார். இன்னமா அஞ்சானி பிஸ்ஸிது வ இன்னமின் தௌபத்தி அல்லா உஹத்திச இல்லா சிதுக்கன் மா பக்கீத்து. ஏண்டு இந்த தௌபாலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்னென்னா, இருக்கும் வரையும் உண்மையை தவிர வேறு ஒன்றும் பேசப்படாது. இதுக்கு பிறகும் என் வாயால் உண்மையை தவிர நான் வேறொன்றும் பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை நான் இதிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா அலிம்து அஹதன் மினல் முஸ்லிமீன அபுல்லாஹுல்லாஹு தாலா ஃபி சிதுக்கில் ஹதீஸ், அதாவது அல்லாஹ் மீது சத்தியமாக உண்மை பேசி ஒருத்தனை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம்கள் ஒருத்தனை என்னை விட சோதித்ததாக நான் அறிந்திருக்கல. அதாவது அந்த அளவு நான் கஷ்டப்பட்டேன், என்னை விட இது இப்படி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளை நான் அறியவில்லை. முந்து தக்கர்த்து தாலிக்கு லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் இந்த அறிவித்தத்திலிருந்து நான் பட்ட மாதிரி இது மாதிரியான ஒரு சோதனையை அல்லாஹ் தாலா வேறு யாருக்கும் கொடுத்திருக்கிறானான்றதை நான் அறிந்து வைத்திருக்கவில்லை. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா தஅம்மத்து கிஸ்பத்தன் முந்து குல்து தாலிக்கு லி ரசூலில்லா இலா யௌமி ஹாதா. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நாள் வரைக்கும் நான் நபிட்ட அந்த அறிவித்தேன் தானே, உண்மையை பேசினேன் தானே, பேசி போட்டு இந்த கதையெல்லாம் போகிற சொன்னேன் தானே. அண்டலேருந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கிற வரையும் நான் வேணுமென்று ஒரு நாளும் பொய் சொன்னதில்லை, பொய் சொல்லவே இல்லை. அப்போ தௌபாண்ட, அதாவது இப்போ எங்களுக்கு தான் இதில் இந்த விலங்கு இன்னொரு அதாவது மஃபு முகாலஃப், நெகட்டிவாக அடுத்த பக்கத்துக்கு நாங்கள் ரிவர்ஸில் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறேன்டா, பொய் பேசினா தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாமல் கேள்வி. அதான் இப்போ ஒரு உண்மை பேசினத்தால் தௌபா இப்படி பெற்றுக்கொண்டேன்டா, எங்களோட லைஃப்பில் பொய் பேசினப்போ என்ன அதில் விசேஷம்? சமன்பாடு அப்படித்தானே, உண்மை தௌபாண்டா பொய்னா அடுத்த பக்கம் தான் வரணும், ஈக்குவல் இல்லை போய்த்திரும், சமன்பாடு பிழைச்சிரும். எனவே தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாட்டி அல்லது எங்களோட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாட்டி கொஞ்சம் நாங்கள் ரிவர்ஸில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும். எங்களோட ஏதாவது பொய்யோல் பேசிக்கிறேனான்னு, அப்போ அதுக்கு தௌபாக்கு எடுத்தேன், அடுத்த தௌபாவுக்கு வரணும். அதை கிளியர் பண்ணாத நீங்களும் வரும். அப்படி ஒரு பாடத்தையும் நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். இதில் பார்த்தா இந்த இடத்துல கஅப் இப்னு மாலிக் எங்களுக்கு
சொல்ல வாரார். பண்டிலிருந்து நான் வேண்டுமென்று தஅம்மத்து வேண்டுமென்று நான் ஒரு பொய் பேசினதாக நான் எல்லாமே சத்தியமாக சொல்கிறேன். நான் அப்படி வேண்டுமென்று ஒரு பொய்யும் சொல்லவில்லை. வ இன்னில அர்ஜு யஹ்ஃபலனி அல்லாஹு தாலா ஃபீமா பக்லி. இதுக்கு பிறகு மரணிக்கும் வரையும் நான் எஞ்சி இருக்கிற காலத்திலையும் அல்லாஹு தாலா என்ன காப்பாற்றணும், அதாவது பொய் சொல்லிடாமல் என்ன காப்பாற்றணும், அது உண்மையே பேச வைக்கணும் என்ற விஷயத்தை நான் அல்லாட்ட நான் எதிர்பார்க்கிறேன். அந்த இடத்துலையும் ஒரு துவாவை அவர் கேட்டுக்கொள்கிறார். அப்போ இதுக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா ஃபன்சல் அல்லாஹு தாலா குர்ஆன் இறக்கி வச்சான். லக்கது தாப் அல்லாஹு தாலா சூரத்து தௌபால வரக்கூடிய வசனம், லக்கது தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சாரில்லதீன இத்தபஉஹு ஃபீ சாஅத்தில் உஸ்ரா. அதாவது இந்த கஷ்டமான யுத்தத்துக்கு போன நேரத்தில் அல்லாஹு தாலா ரசூல் நபி அவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னிப்பு வழங்கிட்டான். போன எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கிட்டான் சொல்லி போட்டு அதில் ஸ்பெஷலாக சொல்கிறான் அல்லாஹு தாலா சூரத் தௌபால அலசலாசதி 3 பேருக்கு. இதுதான் காப் இப்னு மாலிக் ரலியும் அடுத்த 2 பேரும் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றி. அலசலாஸ், அதாவது 3 பேரும் குர்ஆனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ குர்ஆனில் பேர் மென்ஷன் பண்ணப்பட்டதா இல்லை ஒரு இந்த விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்பட்ட சஹாபாக்கள் மிச்சம் குறவு தானே, மிச்சம் குறவு. அபூபக்கர் அலி என்ன சூரத்துல் லைல்லையா வேற ஏதோ ஒரு வசனத்தில் அபூபக்கர் அலியை பற்றி அந்த சதக்கா செஞ்ச விஷயத்தோட ஒரு விஷயம் அவரை பற்றி வரும். அடுத்து ஜெயித் சூரத்துல் அஹ்ஸாப்ல ஜெய்துன் வத்தரஹாண்டு வளர்ப்புமான அவரை பற்றி வரும். இங்கே இது வருது. அப்போ நேரடியாக அடுத்த ஆட்கள் பற்றி இப்படி அதை டிரெக்டாக வந்துன்னு சொன்னால் சுற்றி தான் போகணும். இப்போ இந்த இடத்துல இவங்க 3 பேரும் மறுமை வரையும் ஒவ்வொரு முஸ்லீம் ஓதும் போதும் ரிப்பீட் ஆகிக்கொண்டு தான் நீங்கள் போகுது. இந்த வசனம் வருது வால சலாசா 3 பேர் அல்லதின ஹுல்லிஃபு, அந்த 3 பேரும் பின்தங்கின ஆட்கள், அதாவது யுத்தத்துக்கு போகாமல் பின்வாங்கின ஆட்கள். ஹத்தா இதா லாக்கத் அலைஹிமுல் அர்லு பிமா ரஹபத், விரிந்த பூமி இருந்தும் கூட அவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டதுக்கு பிறகு அந்த முன்னுக்கு வர விஷயத்தை தொடர்படுத்தணும். அல்லாஹ் தாலா தௌபா கொடுத்தாங்க. நபி, முஹாஜிரின், அன்சார், அதில் ஸ்பெஷலாக இந்த 3 பேர். அதுதான் அந்த குர்ஆனில் வார இந்த ஒழுங்குல இவர்களுக்கு அல்லாஹ் தாலா தௌபா கொடுத்தாண்டு இந்த 3 பேரும் சூரத்து தௌபால குர்ஆனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. சாதாரணமாக நாங்களே அது ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜாக பார்க்குறதா எங்களோட பேர் ஒன்று எங்கேயாவது வந்துச்சுன்னா ஒரு பப்ளிகேஷனில் வந்தேன்டா பப்ளிஷ் பண்ணப்பட்டா. இப்போ அது மாதிரி உலகத்திலே மிக சிறந்த இடத்துல இவங்க 3 பேரும் தங்களோட பேரை பதிந்து கொண்டார்கள். இப்போ கம்ப்ளீட்டாக கிளியரான பெரிய ஒரு வெற்றியை, அதாவது உலகத்திலே உள்ள மிக சிறந்த ஒரு தௌபாவை காப் இப்னு மாலிக் அலியும் அடுத்த 2 பேரும் பெற்றுக்கொண்டது தான் இதில் எங்களுக்கு காட்டுது. அதுக்கு பிறகு காப் இப்னு மாலிக் அறிவிக்கிறார் கடைசி பந்தி, குன்னா ஹுல்லிஃப்னா, நாங்கள் 3 பேரும் பின்வாங்கினோம், ஐயுவ சலாசா அன் அம்ரி உலாய்கல்லதீன கபில மின்ஹும் ரசூலுல்லா ஹீன ஹலஃபு லஹு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் சத்தியம் செய்த போது, பையத் செய்த போது, இஸ்லாத்தை ஏற்றி அவருக்கு நாங்கள் பையத் செய்த போது ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தான் விட்டு பின் வாங்கினோம். அதாவது தேவைப்பட்டால் ஜிஹாத் செய்யணும்ன்ற ஒரு விஷயத்தில் சத்தியம் செஞ்சோம், அதுலேருந்து பின் வாங்கினோம். ஃபபாயாகும், அதெல்லாம் நாங்கள் பையத் செஞ்சோம். வஸ்தக்ஃபரலகும், அப்போ இதுக்காக இஸ்திக்ஃபார் என்ன செய்யப்பட்டது. அர்ஜ ரசூலுல்லா அம்ரனா ஹத்தா கலல்லாஹு தஆலா ஃபீஹி பிதாலிக். ரசூல்லாவும் இதில் என்ன அல்லாஹு தாலாவே இதில் ஒரு தீர்வை கொடுக்கட்டும் என்று ரசூல்லாவும் இந்த விஷயத்தை விட்டுட்டார். காலல்லாஹு தாலா, இதனால தான் அல்லாஹு தாலா சொன்னால் வால சலாசத்தி, இந்த 3 பேருக்கு முன்னு அல்லாஹு தாலாவே முடிவை கொடுத்தாங்க. பொதுவாக முன்னுக்கு எல்லாரும் உள்ளடக்கப்பட்டிருக்காங்க, முஹாஜிரின்கள் எல்லாரும், அன்சார்கள்னா எல்லாரும். ஆனால் இந்த 3 பேரோட விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்காக விடுபட்டதால் அதையும் அல்லாஹ் தாலா
தெளிவாகவே அந்த தௌபால ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ் தாலா சொல்கிறான். வலைசல்லதி ஜக்கர மிம்மா ஹுல்லிஃப்னா தஹல்லுஃபனா அனில் கஸ்பி இன்னமா ஹுவ தஹ்லீஃபுஹு ஈயானா வயிர்ஜா அம்ரனா. அப்போ எத்தனை சொல்ல வர, பொதுவாக இல்லை, எங்களை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி எங்களுக்காக இந்த விஷயம் தீர்ப்பு அல்லாட்ட வரணும்னு ரசூல்லா நாடினத்தால தான் அல்லாஹ் தாலாவும் தெளிவாக இந்த விஷயத்தை எங்களுக்கு தந்தான். இந்த ஹதீஸ் முடியுது. அப்போ புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இதில் எங்களுக்கு பல படிப்பினைகள் இருக்குது தானே, நாங்கள் இடைக்கிட ஞாபகப்படுத்திட்டு போன மாதிரி பல படிப்பினைகள் இருக்குது. இப்போ இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற எல்லா பயான்களுக்கும் தலைப்பு வந்து பெரும்பாலும் என்ன, சிறந்த தௌபா அல்லது ஸ்பெஷலான தௌபா, அது மாதிரியான வேர்டுகளை பயன்படுத்தி தான் விளங்கப்படுத்துகிறேன். என்னண்டா, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த சாப்டரில் முழுக்க பார்த்ததே, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வந்து தௌபா வந்து கட்டாயம் கண்டினியூவாக இருக்கணும். டெய்லி அது இஸ்திஃபார்ன்றது கண்டினியூவாக இருக்கணும். எப்படி தௌபா கேட்குற, எந்த மெத்தடில் கேட்குறதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ அந்த மெத்தட் எல்லாத்தையும் ஒரு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி காட்டின ஒரு சம்பவம் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம். இதில் இப்போ நாங்கள் எங்களுக்கு விளங்க வேண்டியது என்னென்னா, எங்கள்கிட்ட சில டைம் ஒரு மென்டாலிட்டி வண்டிக்கிறது தானே, என்ன கடைசி வரையும் அல்லாஹ் தாலா இரக்கமானவன், தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்குது, தௌபா எங்களுக்கு ஓப்பன் ஆகிக்குது, அவைலபிள் ஆகிருப்பேன், அவைலபிள் ஆகிக்கிறது தான் இல்லைன்னு இல்லை. இந்த எங்கட தௌபான்றது வந்து நாங்கள் வச்சு கொண்டுபடி எக்ஸப்ஷனலாக தான் இருக்கணும். தௌபா அப்படிதான், ஒரு பாவம் செஞ்சால் தானே நாங்கள் தௌபா டெய்லி கேட்கணும். ஆனால் தௌபா ஒரு அடிப்படையாக இருக்கப்படாது. அதாவது என்னென்னா, தௌபா கட்டாயமாக ஒரு பிரின்சிபல் ஆகிக்கிறது தானே, பாவம் செய்யத்தானே ஒன்றாங்க, அப்படி நாங்கள் எடுத்துடப்படாது. அதே மாதிரி இல்லாட்டி லேசாக எடுத்துடப்படாது, ஒரு பாவம் செஞ்சால் தௌபா ஆகிக்கிறது தானே, அந்த ஃபீலிங் எங்கள்கிட்ட வந்துடப்படாது. எங்கள்கிட்ட எப்பயும் இருக்கணும் என்னென்னா, தௌபா கேட்கணும் கட்டாயம், தௌபா நாங்கள் இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் பல பாவங்கள் இடம்பெறும், அதுக்காக நாங்கள் தௌபா செய்து இருக்கணும். ஆனால் தௌபான்றது லேசி இல்லை, எடுத்துக்கொள்கிறேன். தௌபா கேட்கல லேசா, தௌபா பெற்றுக்கொள்றன்றது அல்லாஹ் தாலா இரக்கமானவன், அல்லாஹ் தாலா தௌபாவுடைய வாயில திறந்து வச்சிருக்கிறான், கடைசி நிமிஷம் வரையும் இருக்குது. அதாவது மறுமை அறிவிக்கப்படும் வரையும் தௌபா வாயில் திறந்து இருக்குது, எல்லாம் இருக்குதானே, எல்லா வழிகள்லையும் தௌபா பற்றி அல்லாஹ் தாலா திறந்து தான் வச்சுக்கிறான். ஆனால் அவ்வளவு திறந்து வைக்கப்பட்ட தௌபாவை ஒரு சஹாபி, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் பெரும் அளவில் இஸ்லாத்துக்காக வேலை செஞ்ச, இஸ்லாத்துக்காக புரிந்த, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷலாக அவரால் கண்காணிக்கப்பட்ட ஒரு சஹாபி தான் கஅப் இப்னு மாலிக். அதான் தபூக் அடைஞ்சதும் எங்கே கஅப் இப்னு மாலிக்னு நினைக்கிற ரசூல்லா. இப்போ நோட்டடான ஒரு சஹாபி, சாதாரண மற்ற எல்லா மாதிரியான சஹாபாக்களும் இல்லை, ஒரு நோட்டடான ஒரு சஹாபி கூட தௌபா பெற்றுக்கொள்றது, அது இந்த உலகத்தில் தௌபா பெற்றுக்கொள்றது வந்து லேசாய்க்கல. அந்த ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது லேசி இல்லை, அவர் அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை வந்து மிக கூடுதலாக இருந்துச்சு, பெரிய ஒரு விலையை அவர் கொடுக்க வேண்டி வந்துச்சு. அவர் ஸ்ட்ரெஸ் எந்த அளவு இருந்திருக்க முடியாது எங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் அந்த 50 நாள் ப்ரெஷர் எந்த அளவு போய்க்க முடியாது தெரியாது. எல்லாம் கடந்து தானே வந்திருப்பார், சைடு எஃபெக்டில் என்னென்ன வந்துக்க முடியாது தெரியாது. நாங்கள் 50 நாள் தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால், இன்றைக்குள்ள ஒரு சூழலில் இப்படியான ஒரு தௌபா உண்ட ஒரு, அதாவது ஜினா செஞ்சோ அல்லது கொலை செஞ்சோ அப்படி ஒரு பாவத்தை செய்யவும் இல்லை. அல்ல இன்னொருத்தனை கடன் வச்சு அல்லது ஒரு வட்டி எடுத்து அல்லது மது அருந்தி அப்படி இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்ச பாவமும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு என்ன கண்டிஷன் வாரதுக்கு, இது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான ஒரு பாவம். இதால் ஒரு பெரிய ஒரு இஃபெக்ட் உண்டு, இன்னும் இந்த சமூகத்துக்கு இதாக போறல. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் தாலா இதுக்காக அல்லாஹ் தாலா எடுத்த விலை வந்து பெரிய ஒரு விலை.
50 நாள் இப்போ இன்றைக்கு யோசிக்கிற ஒரு ஆளுக்கு 50 நாள் இப்படி எல்லாம் இருந்து தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்டா இந்துக்குள்ள லைஃப் ஸ்டைலில் எவ்வளோ நாங்கள் லொஸ்ட் ஆக்கணும் இல்லையா? எங்கட லைஃப் ஸ்டைல் எடுத்து பாருங்க. இன்றைக்கு அப்படி எங்களுக்கு நடந்தால் ஒரு 2 மந்த் சேலரி இன்க்ளூடிங் சேலரியோட எங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா அதோட ப்ளஸ் வர நோய் ஸ்ட்ரெஸ் அது இது பில் அதெல்லாம் வந்து எல்லாம் லொட்டாகல எங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தா நான் கொடுக்க வேண்டிய விலையை பார்த்தா எங்களுக்கு சும்மா அது நினச்சி பார்த்தா ஒரு பெரிய ஒரு விலையாக இருக்குமே. அது எல்லாத்துக்கும் என்ன இதை கபீபுல் மாலிக் ரலியல்லாஹு ஊடாக இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிச்சத்தை இமாம்கள் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கான காரணம் தௌபாவை பெற்றுக்கொள்றதுக்கு. தௌபா திறந்து தானே இரு, வாசல் திறந்து தானே இரு. ஒரு நாளைக்கு 100-100 மேலே நாங்கள் தௌபா கேட்குறது சுன்னா. அப்படி இருந்தாலும் கூட அதை பெற்றுக்கொள்கிற வந்து ஆக லேசின்னு நாங்கள் நினச்சிடப்படாது. அப்படி நினச்சா என்ன நடக்கும்? பாவம் லேசாக பேத்துருவேன். சின்ன சின்ன பாவங்கள்லாம் எங்களுக்கு லேசாக பேத்துரும். இப்போ சாதாரண இவர் ஒரு பொய் சொல்கிற விஷயத்தையே இல்லாமல் ஆளாக்குற லைஃப்பில் இதுக்கு பிறகு நான் பொய் சொல்லவே மாட்டேன், அதுக்கு பிறகு வந்த காலங்களில் நான் பொய் சொல்லவும் இல்லை, தெரிஞ்சு வேண்டுமென்று பொய் சொன்னதாக எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை. அப்படியெல்லாம் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸினூடாக உணர்த்த வாராருண்டா நாங்கள் எடுக்க வேண்டிய படிப்பினை என்னென்னா ஒரு தௌபான்றது வந்து சும்மா லேசா அஸ்தகுல்லாஹ் அலீம் சும்மா வாயால் சொல்லி போட்டு போகிறதால மட்டும் கிடைக்காதுன்னு சொல்லலை. லேசாக கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கப்படாது. நாங்கள் மேக்சிமம் எஃபர்ட் கொடுக்கணும். ஒரு தௌபாவை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாங்கள் எங்களால் மேக்சிமம் எஃபர்ட்டை கொடுக்கணும். அவர் தௌபா கிடைச்சதுக்கு போகிறோம், தௌபா கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு அவர் சதக்கா செஞ்சுக்கல, தெரியுமீனா செஞ்சுப்பார். ஒருத்தர் பேசுகிற இல்லையே, யாருக்கு போய் சதக்கா கொடுக்க? டீலிங் அதெல்லாம் நிப்பாட்டப்படுத்தானேங்கிறி. பொருளாதார தடை விதிச்ச மாதிரி அவரை ஒதுக்கி வச்சு சும்மாவாலும் தௌபா உங்களுக்கு தௌபா கிடைக்கும் நீங்கள் சதக்கா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தால் அவர் எல்லாத்தையும் கொடுத்துருப்பார் தௌபாவை சதக்காவை. இப்போ என்னென்னா நாங்கள் அதையும் தாண்டி தௌபாவை பெற்றுக்கொள்றது அல்லாவுடைய தௌபாக்களை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் மேக்சிமம் நன்மைகளை கூட்டிக் கொண்டு போகணும். ஜிக்ர் ஔராதுகளாக இருக்கலாம், அதே மாதிரி சதக்கா, நோம்பு, எங்களோட இபாதத்களை கூட்டிக் கொள்வது, அதாவது எங்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரது நூடாக தௌபாவுக்குரிய வாசலை நாங்கள் இன்னும் நெருக்க வைக்கலும். பார்த்தா நீங்கள் காட்டுது இவர் 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 மனம் வருந்தி அந்த 50 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு துவா கேட்டிப்பார் தௌபா பெற்றுக்கொள்றதுக்கு. அப்போ அதனால் அந்த அலையலாட்டி நடிக்கிற மாதிரியாவது தபாக்காண்டு வரும், அழுகிற மாதிரி நடித்து சரி மன்றாடி அல்லாஹ் தாலாவிடம் தௌபா செய்யணும். இப்போ கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை, தௌபான்றது வந்து கஅப் இப்னு மாலிக்கு லேசாக கிடைக்கல. அப்போ எங்களை போல அவரோட ஒப்பிடும்போது நாங்கள் மிச்சம் கீழே நினைக்கிறோம். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய எங்கடையும் அந்தஸ்தை பார்த்தா அவங்களோட அந்தஸ்தெல்லாம் எப்படி சூரத்துல் வாக்கியால வர மாதிரி சுல்லத்து மினல் அவ்வலீன் சுல்லத்து மினல் ஆகிரீன். இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்ற அப்படியே ஒரு கூட்டமும் சொர்க்கத்துக்கு போகிறோம். அப்படி அல்லாஹ் தாலா ஒரு டீம் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி விடுறானே. அப்போ அப்படியான கூட்டத்தில் இருந்தார்கள் தானே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள். அப்போ முதல் பரம்பரையே ரசூல்லா தெளிவாக சொன்ன சும்மல்லதீன் அலுவனவும் சும்மல்லதீன் அலுவனம், அதாவது ரசூல்லா எனக்கு புறவு வர சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றார்கள், தாபீன்கள் அவர்களை பின்பற்றார்கள், தபா தாபீன்கள். அப்போ இந்த 4 பரம்பரையும் அதாவது நபி அவர்களால் புகழ்ந்து முன்னுக்கு நிற்கிற கூட்டம், சொர்க்கத்துக்கு எழுதப்பட்ட மாதிரியான ஒரு கூட்டம் தான். அந்த அளவு மிக முக்கியமான ஹைருல் கர்ணி, அதாவது இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மிக சிறந்த சமூகம் என்று நபி அவர்கள் போற்றப்பட்ட சமூகத்தில் இருந்தவரால் தான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு தௌபாவை இந்த அளவு கஷ்டப்படணும்னா ஜஸ்ட் ஆர்டினரி லைஃப்பை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் இதை பார்த்து கொண்டு எங்களை மாற்ற வேண்டிய ஒரு தௌபாவை பெற்றுக் கொடுத்தோம். அந்த படிப்பினை தான் நாங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமாக
பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற இமாம்கள் எல்லாரும் எப்பயுமே இதுக்கு இந்த கிரேட்டஸ்ட் இந்த வேர்டை பயன்படுத்தி மிக சிறந்த தௌபா. அப்போ டாப் லெவல் ஒரு தௌபா பெற்றுக்கொள்ளணும்னா நாங்கள் அந்த டாப் லெவலில் எங்களோட லைஃப்பை ரிட்டர்னை நாங்கள் அல்லாவுக்கு கொடுக்கணும். டாப் லெவலில் நாங்கள் சப்மிட் பண்ணணும். எங்களோட சப்மிஷனை பண்ணினா தான் அந்த தௌபா எங்களுக்கு மிக சிறந்த முறையில் கிடைக்கும். அந்த படிப்பினை தான் நாங்கள் இதில் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இப்போ தௌபா பற்றி நாங்கள் பார்த்த ஹதீஸ்கள் எல்லாத்துலேயும் ஒரு சமரியாக பார்த்தோம்னா நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம் தௌபா எந்த டைமில் செய்யணும்னு வருது, எத்தனை முறை எத்தனை டைம் செய்யணும்னு பார்த்தோம். அதே போல் எப்படி செய்யணும்ன்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களில் சொல்லியிருந்தார்கள். அதை எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணின ஒரு ஹதீஸ் தான் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த தூய்மையான மிக சிறந்த தௌபாவை பெற்றுக்கொண்ட சம்பவம். எனவே லைஃப்பில் வந்து தௌபாவுக்குரிய 10 நாளில் மட்டும் தௌபா கேட்காமதி, அல்லது கௌபத்துல்லாவுக்கு போய்த்து மட்டும் நான் தௌபா கேட்கணும் அப்படி இல்லாமதி லைஃப்பில் கிடைக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பத்தையும் தௌபாவுக்குரிய சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்ளணும். இப்படித்தானே ஒரு ஆளை நாங்கள் சந்திக்கிறோம், அவரை பார்த்து சிரித்து சலாம் சொல்கிறோம், சுகம் விசாரிக்கிறோம் தானே, அது ஒரு சதக்கா தானே, ஒரு வெரி சிம்பிள் வேலை தானே. தபஸ்ஸுமுக வஜ்ஹி அஹீக சதக்கா. உங்களோட ஒரு சகோதரனை முகத்தை பார்த்து நீங்கள் சிரிக்கிறது உங்களுக்கு சதக்கா. அல்லது ஒரு பாதலிக்கிற ஏதாவது ஒரு தீங்கு எடுத்து வீசுகிற சதக்கா தானே. அந்த சதக்காவை செஞ்சோம்னு சொன்னால் ஒரு நன்மையை நாங்கள் அல்லாஹ் தாலாவிடம் முன்னுக்கு செஞ்சுருக்கிறோம். உடனே நாங்கள் அதை தொடர்ந்து அஸ்தாஃபுல்லாஹ் அலீமின் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா, ஒரு நன்மையை நாங்கள் செய்யும்போது அஸ்தாஃபுல்லாஹ் அலீம்னா அப்போ ரெண்டும் கோஇன்சிடென்ட் அப்படியே போகிறது நல்லாட்ட. அப்போ எங்களுக்கு வாசல் திறவுபடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. இப்போ நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் சந்தர்ப்பங்களை. எங்கெங்கெல்லாம் நாங்கள் நன்மை செய்கிறோமோ, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டாயமான சுன்னத்தில் ஒன்று தான் சலாம் கொடுத்தோன்னே தொழுகைக்கு பிறகு அஸ்தாஃபுல்லாஹ் அலீம் 3 ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. அது வந்து கட்டாயமான சுண்ணமாக கட்டாயமான சுண்ணத்தாக இருக்குது. என்னண்டா நாங்கள் ஒன்று சப்மிட் பண்ணிடுறோம் அல்லாட்ட, அல்லாட்ட நாங்கள் ஒரு ஒரு இதை சப்மிட் பண்ணிடுறோம். எனவே அதோட நாங்கள் ஒரு ரிட்டர்னை கேட்குறோம். அது மாதிரி சந்தர்ப்பங்கள் நாங்கள் உருவாக்கி கொள்றதுக்கான ஒரு படிப்பினையும் இந்த ஹதீஸங்களுக்கு தருது. அதை நாங்கள் மேக்சிமைஸ் பண்ணிக்கணும் எங்களோட லைஃப்பில். அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அமையும் போதெல்லாம் தௌபாவை இஸ்திஃபாரை மறந்துடுவானு படித்தத்தில் பிரயோசனம் இல்லாத பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த பகுதியை நாங்கள் முடித்துக்கொள்வோம். நெக்ஸ்ட் வீக் பாபு சபுர் பொறுமை இந்த பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ்